சென்னை கோயம்பேடு ரோஹிணி திரையரங்கில் தனுஷின் இட்லி கடை படம் வெளியான நிலையில் ரசிகர்களுக்கு இட்லி கடை ஏற்பாடு சென்னை கோயம்பேடு ரோஹிணி திரையரங்கில் தனுஷின் இட்லி கடை படம் வெளியான நிலையில் ரசிகர்களுக்கு இட்லி கடை ஏற்பாடு செய்து இட்லி வழங்கப்பட்டது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் யுவராஜ். வணக்கம் யுவராஜ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் இயக்குனர் தனுஷ் இயக்கி நடித்திருக்கக்கூடிய திரைப்படம் இந்த இட்லி கடை திரைப்படம். நடிகர் அருண் விஜய் உள்ளிட்டோர் பலர் நடித்திருக்கக்கூடிய இந்த திரைப்படம் இன்று அக்டோபர் 1 ஆயுத பூஜை பண்டிகையை ஒட்டி திரையரங்கில் வெளியாவதற்காக படக்குழு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த வகையில் சென்னை கோயம்பேடு ரோகிணி திரையரங்கில் இந்த திரைப்படத்தை காண வரக்கூடிய ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் படத்தினுடைய படக்குழு சார்பிலும் அதே போன்று தனுஷ் ரசிகர்கள் சார்பிலும் திரையரங்கில் வளாகத்திற்குள் இட்லி கடை ஏற்பாடு செய்யப்பட்டு அங்கு வரக்கூடிய மக்களுக்கு இட்லிகளானது வழங்கப்பட்டது, காலை உணவாக வழங்கப்பட்டது. அதன் பின்பு அங்கு இருக்கக்கூடிய ரசிகர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த ரசிகர் மன்ற காட்சிகளானது அங்கு இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு முன்கூட்டியே வழங்கப்பட்டிருந்திருக்கக்கூடிய அந்த டிக்கெட்டுகள் மூலமாக ரசிகர் மன்ற காட்சிகளானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதே போன்று தனுஷனுடைய கட்டவுட்டுகளுக்கும் போஸ்டர்களுக்கும் பால் அபிஷேகம் செய்து ரசிகர்களானது இந்த திரைப்படத்தை உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். அதே போல இந்த திரைப்படத்தை காண்பதற்காக நடிகர் அருண் விஜய் மற்றும் தனுஷனுடைய இரு மகன்களும் இந்த சென்னை கோயம்பேடு ரோகிணி திரையரங்கிற்கு படம் பார்ப்பதற்காக ரசிகர்களுடன் படம் பார்ப்பதற்காக வருகை தந்திருந்தனர். படத்தை முடித்துவிட்டு பேட்டி அளித்த அருண் விஜய் படத்திற்கு உற்சாக வரவேற்பு ரசிகர்களிடையே கிடைப்பதாகவும் நல்ல ஒரு குடும்ப திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்திருக்கிறது என்று ரசிகர்கள் தன்னுடன் தெரிவிப்பதாகவும் தன்னுடைய இந்த கருத்தையும் பகிர்ந்திருந்தார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.